தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அந்த ரேக்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்தோம். அங்கே வந்து வழக்கம் போல் ஷூவை எடுத்து வைக்கணும், தமிழ் டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட் வந்து சார்க் கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா இருந்தால் 1500 ரூபா, இல்லை மற்ற வெளிநாடாக இருந்தால் 2000 ரூபா ஒரு ஆளுக்கு. ஓகே, டிக்கெட்டே வாங்கிட்டு பேக்கில் ஸ்கேன் பண்ணணும். அதெல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாக்கி வெளியே வரோம். டிக்கெட் வாங்கினதுக்கு அந்த ஷூலாம் வைக்கிறதுக்கு அவங்க ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து D89 எங்களுடைய டோக்கன். இந்த பக்கத்தில் உடனே ஒரு என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போகலாம். ஆனால் நாங்கள் வந்து முன்பகுதி வழியாக வரலை. ஸோ முன்னாலேயும் பார்த்துடலாம் அப்படின்னு தாண்டி வந்தபோது ஒரு கைடு வந்து ஸ்பீடாக வந்தார். வந்து நான் கூப்பிட்டு போகிறேன், நீ இந்த போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் இல்லை வேண்டாம், நாங்கள் முன்னால் போகணும் அப்படின்ட்டு இது பண்ண. ஓகே, நாங்கள் முன்னால் போனோம். ஏன்னா முன்னாலேயும் எனக்கு தெரியாது, வெளியே வரும்போது இருந்தாலும் வருவோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனா முன்னால் பார்த்துருவோம் அப்படின்னு முன்னால் போனோம். ஓகே, ஹிஸ்டரி பார்த்தாக்கி கலிங்க வார் நடக்கும்போது கலிங்கத்தில் தான் அந்த பல்லு இருந்திருக்கு, புத்தருடைய பல்லு. ஸோ அங்கே இருந்து அந்த வார் நடந்துக்கும் போது இவங்க ஒரு அரசி, அவங்க பேர் ஹமாமாலி, அவருடைய பிரதர் அங்கே போய் அங்கேருந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. இங்கே கொண்டு வரும்போது அவன் ஹிஸ்டரி படி சொல்றது என்னன்னாக்கி முடிக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்காங்க. மேபி இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் ஸ்மக்லிங்காக இருந்திருக்கலாம். அது எனிவே ராஜா ராணிகள் அவங்க கடவுள் தான் பேர் கடவுள் இல்லை, அது வந்து இடம் மாறுதல். ஓகே, கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த பிறகு அனுராதபுரத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன இருக்குன்னாக்கி அதை பற்றி நிறைய கதைகள். அதாவது அந்த பள்ளி யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட பவர் வந்துடும், அரச இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதனால எல்லாருமே எல்லா அரசர்களுமே அந்த பல்லை கண்ட்ரோல் பண்ணதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பல்லு இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை பூரா அவங்க ராஜாவாக இருப்பாங்க, அந்த இது கிடைச்சிரும், அதிகாரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொரு ராஜா மாற மாற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க கண்டி ராஜ்யம் பாப்புலராக இருக்கும்போது அவங்க கண்டிக்கு வந்திருக்கு. அவங்க கண்டியில் இருக்க இந்த டைமில் வந்து அவர் பேர் வந்து விக்ரம தர்ம சூர்யா. அவர் ராஜாவா இருக்கும்போது இங்கே கண்டியில் வந்து. ஓகே, அவர் பேலஸ் பக்கத்திலேயே ஒரு பில்டிங்கை கட்டி, 2 மாடி பில்டிங் கட்டி அதை பண்ணி வச்சிருக்காரு. இன்னொன்று நாங்கள் வரும்போது பார்த்தது என்னன்னா, நிறைய நிறைய அந்த அந்த அவங்களுக்கு சாக்கடை புறக்காங்க அந்த தலைக்கு கீழே வச்சிருக்காங்க. அதான் இல்லாத இந்த தண்ணி, அந்த பேலஸ் சுற்றி தண்ணி இருக்கு, அதான் தெரியல, ஒரு வாடை அடிக்கி. அவங்க அது அவங்களுக்கு யாரும் அவங்க அங்கேயே நிற்கிறதுனால தெரியலையா, இல்லை அதை பற்றி யாரும் கண்டுறது இல்லையா, எனக்கு தான் அடிக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி கவிச்ச வாடை அடிக்கல. ஓகே, கோயில் அழகா இருக்கு. உள்ள வந்தோம். பெரிய ஒரு இதான் கிடையாது. திருப்பி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் முன்னால் வந்து லோக்கலில் டிக்கெட்டு வாங்குற லோக்கல் வர இடத்து வழியாக இருந்தால் திருப்பி வாங்க சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். அவங்க வாலண்டியர் இருக்காங்க, ஒர்க்கர்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பா டீசெண்டாட்டு மரியாதையாக நடத்துகிறாங்க. அங்கே இங்கே பண்ண ரொம்ப 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 நல்லா நடத்துகிறாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, செபகமான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. அது வந்து ஓடு கூரை வந்து ஓடு கம்புனால செய்திருக்கு. அந்த கல்லை பற்றி பேசணும். எல்லா யாடி அந்த படிகள்லையும் இந்த கல் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கல் செய்து வச்சிருக்காங்க. இது வந்து காலை தொடச்சிட்டு போறதுக்காக செய்து வச்சாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அது மாதிரி யாரும் கால் வச்ச மாதிரி இல்லை. ஓகே, பின்ன அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தூணு பூரா கல், கல்லில் உள்ள தூணு, மற்றபடி எல்லாமே கம்பு. மேலே வந்து கூரை வந்து ஓடு. ஏறக்குறைய கேரளாவில் உள்ள கோயில்கள் லுக்கு தான் இருக்கு, பார்க்கலாம் இருந்து. ரெண்டாவது என்னடாக்கி அங்கே வார்னிங் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அப்படி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. வார்னிங்லாம் தமிழில் இருக்கு. ஓகே, ஆனால் மற்ற எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி, அதிகமாக இன்ஃபர்மேஷன் பூரா சிங்களத்தில் மட்டும்தான் இருக்கு, வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நல்ல நேரம் நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மளாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தப்பிச்சிட்டோம், நம்ம இதை காப்பாற்றிருக்கோம். இல்லைனாக்கி யாருக்குரிய இல்லாமல் ஆக்கி விட்டுருப்பாங்க. நம்மளை வார்னிங் மட்டும் தமிழ் வச்சிருப்பாங்க, மற்ற இன்ஃபர்மேஷன் பூரா அவங்க ஹிந்திக்கு மாறி இருக்கும். ஓகே, எனிவே பாலிடிக்ஸ் அப்பார்ட்,
உள்ளே போகிறாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போல போகிறாங்க. அந்த நிறைய வந்து துணி வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. நினச்சி அவங்களோட வேண்டுதல்கள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கட்டுறாங்க துணிகள்லாம். அதுக்கு அடுத்தால வந்து அந்த பல்ல கொண்டு வந்த இளவரசனுடைய ஒரு பெரிய ஒரு ஆர்ட் இருந்து ரொம்ப அழகா இருந்து. ஓகே, அவங்க செயல் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஹிஸ்டாரிக்கல் இது ஈவெண்ட். அதுக்கு அடுத்த ஒரு வெள்ளியில ஒரு பிழை இருந்து அது பல்லு கொண்டு வந்தேன்னு நாங்கள் இதெல்லாம் படித்தது. அங்கே இன்ஃபார்மேஷன் கிடையாது. ஓகே, அங்கே இன்ஃபார்மேஷன் அங்கே எந்த இதுவுமே கிடையாது. அங்கே கலெக்ட் பண்ணது ஒரு ரேடியோ வந்து தூத்துட்டே இருந்து என்ன ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் தூத்து கிளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை விட்டு மேலே வந்தாக்கி ஒரு சாதாரண ஒரு அரை மாதிரி தான் இருந்து. ஓகே, கீழே வந்து எல்லாமே கம்புலே இருந்து அவங்க இதாக இருந்தாலும் தரையாக இருந்தாலும் சரி எல்லாமே கம்புலே இருந்து ரொம்ப அழகான ஒரு அறை. அதில் வந்து நிறைய உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணாக்கி நிறைய பேர் காலை நீட்டி போட்டிருக்காங்க. காலை நீட்டில் காலை அந்த அவங்க புத்தர் இருக்காங்கல்ல, புத்தரை பின்பக்கம் காட்டக்கூடாது, பட் அவங்க காலை நீட்டி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கு அவங்க கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் மாதிரி தான். நம்ம கோயில்களில் வந்து இந்து கோயிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கோயிலாக இருந்தாலும் முஸ்லீம் கோயிலாக மசூதியாக இருந்தாலும் சரி காலை நீட்டி போடுறதுக்கு எனக்கு வந்து யாசுவாங்க. ஓகே, எனக்கே நடந்திருக்குது. தள்ளி போய் நீங்கள் காலை போட்டி இருந்தாலும் சரி அங்கே வச்சு காலை போடக்கூடாது அப்படிங்குவாங்க. நாங்கள் அங்கே நிறைய உட்காந்துருக்காங்க, யாரும் எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. ஓகே, புத்தருடைய பல்லு வச்சிருக்க இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்து, பூக்களாக ரொம்ப அந்த கலராக பூக்களாக இருந்து ரொம்ப அழகாக இருந்து. இங்கே வந்து டெய்லி 3 நேரம் பூஜை வைப்பாங்க போல் தெரியுது. புதன்கிழமை தோறும் அந்த பல்லை வந்து கிளீன் பண்ணும். தண்ணி அங்கே அதாவது மூலிகைகளால் அந்த ஒரு தண்ணியால் அதை கிளீன் பண்ணி அதை வந்து இங்கே இருக்கவங்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாருங்க, இதே ஒரு கால் நீட்டி போட்டிருக்காரு, ஒருத்தம் போட்டிருக்காரு. ஓகே, இனி அது அவங்க அங்கே அலோடா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அதை பார்த்துட்டு வெளியே வந்தாக்கி அது பக்கத்தில் இன்னொரு பில்டிங்கில் ஆட்கள் போனாங்க. அது மாதிரி அங்கே பெரிய அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி எந்த விதமான டைரக்ஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் கூட்டத்தோட போய் சேர வேண்டியது தான். இப்போ இங்கேயும் அடிப்படையில் அந்த கல் இருந்து என்ன முன்ஸ்டோ என்னன்னு தெரியல, ஒரு கல் இருக்குது. வந்தாக்கி இன்னொரு பில்டிங்கில் அது ஒரு கோயில். ரொம்ப ரம்யமாக என்ன சொல்லுவாங்க, தமிழ் என்ன வார்த்தைன்னு சொல்லுவேன், அதாவது தியானம் பண்ணதுக்கு அருமையான ஒரு கோயில். அழகாக இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்து. இது கருப்பு வெள்ளையில் கல் இருக்குது. இங்கே இது கம்புல தரை வந்து கல்லில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்து. தந்தங்கள் வந்து எல்லா புத்த கோயிலையும் தந்தங்கள் இருக்குது. ஏன்னா தந்தங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. அதனால தந்தங்கள் யார்கிட்ட கிடைச்சாலும் அவங்க வந்து கோயிலில் தான் கொடுக்கணும். அதனால தந்தங்கள் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னன்னாக்கி நடுவில் இருந்தது தங்க கலரில் புத்தர் இருந்தாலும் சைடில் பூரா அங்கே வெள்ளை கலரில் வெள்ளை பளிங்கில் பண்ண மாதிரி இருந்து ரொம்ப நிறைய ஆர்ட் ஒர்க் இருந்து. அதாவது அவங்க பல்லு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஆர்ட் ஒர்க் இருந்து. என்னன்னு என்ன சொல்லணும்னாக்கி நமக்கு அந்த ஓகே நிறைய கதைகள்லாம், அதாவது லைக் பல்லு வந்து தரையிலேருந்து மேலே எழும்பிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இது இருக்குது. இது அவங்களுடைய நம்பிக்கைகள். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தாக்கி அங்கே வந்து எக்ஸிபிஷன் இருக்குது. ஓகே, அரண்காட்சி இருக்குது. பட் அங்கே வந்து ஃபோட்டோவோ கேமராவில் கிடையாது. நாங்கள் வெளியே வந்தோம். இந்த பல் இப்படிங்கிறதுனால இது வந்து கடைசியாக ஜேடிபி அவங்க பாலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க 1989 அட்டாக் பண்ணியிருக்காங்க 1989. அப்புறம் 1998 எல்டிடி டைகர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கை. ஸோ அந்த பில்டிங்கை வந்து குறையில்லாமல் அட்டாக் நடந்திருக்கு. வெளியே வரும்போது இன்னொரு புத்த பிக்ஷு மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. அவரு யாருன்னு தெரியல. அது வழக்கம் போல அந்த இன்ஃபார்மேஷன் எங்களுக்கு தமிழில் இல்லை. இன்னொரு கல் தூண் இருக்கு. அவருடைய இன்ஃபார்மேஷன் எனக்கு கிடைச்சி. அவர் இது ஒரு மெமோரியல். இவர் வந்து சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷத்து சண்டை போட்டவருடைய அவர் பேர் வந்து கெப்பட்டிப்பொலா திசவி அப்படிங்கிறாங்க. அவருடைய தலை ஓடு வந்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தூண் வச்சுருக்காங்க. அவருடைய நினைவிடமா இதுதான். இது முடிஞ்சா கட்டாயம் வாங்க, பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு இடம். நாங்கள் மிஸ் பண்ணது அரண்மனையை பார்க்கல. நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அரண்மனையும் பாருங்கள். எனக்கு அங்கே டைரக்ஷன் எதுவுமே இல்லை. நாங்கள் இன்ஃபார்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதனால வெளியே வரும்போது பார்க்கும்போது எல்லா கோயில் மாதிரியும் அருமையான கலராக பூக்கள் அருமையாக இருந்து
அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போக பிளான் பண்ணோம். நான் ரூமுக்கு போகும்போது அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன், என்ன வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிப் தாரேன், 2500 தந்து உங்களுக்கு டிப்பு தாரேன், இல்லைன்னா நீங்கள் பைசா வாங்கிட்டு போகிறீங்கன்னா இப்போயே போயிடலாம் அப்படிங்கினேன். ரூமுக்கு போகிறோம். அவர் இல்லை நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. நாங்கள் இப்போ ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ராப் பண்ணி வெளியே வந்துட்டோம். அந்த வர பாதையில் அவருக்கு எனக்கு ஒரு சிம் கார்டு வாங்கினேன். என் ஒய்ஃப் சிம் கார்டு வாங்கினேன். என்னுடைய இன்டர்நேஷ்னல் ஃபோன், பட் அவங்க வந்து இன்டர்நெட்டில் அவங்க சப்போர்ட் சரியில்லை, அதாவது எனக்கு சிம் கார்டு வாங்கிடலாம் அப்படின்னு. அவர் சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. கூப்பிட்டு போய் ஒரு சிம் கார்டெலாம் வாங்கினார். அங்கே வந்து சிம் கார்டுக்கு விலை வந்து 1015 950 ரூபா இருக்கும். போகிற பாதையில் இதுதான் பஸ் ஸ்டாப். இங்கே இது பஸ் ஸ்டாப்புலாம் வெளியே நிற்கிறது தான் ப்ரைவேட் பஸ்ஸு. ஓகே, ஏசி பஸ் எல்லாம் வெளியே, உள்ள போனீங்கன்னாக்கி தான் கவர்மெண்ட் பஸ்ஸு. இதெல்லாம் 1015 ரூபாய்க்கு இந்த சிம் கார்டு சிம் போட்டு கொடுத்தாரு. 1950 ரூபா சார்ஜ் ஆகலாம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், கொழும்புல வந்து இதை விட குறைஞ்ச 12 GB கொடுத்தாரு. கொழும்புல 8 GB தான் வாங்கணும், அதுக்கு 1300 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலாக அது அங்கே சிம் கார்டில் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கரன்சி. ஓகே, அதுக்கு பிறகு என்னன்னாக்கி நான் வெளியே வரும்போது டிரைவர் ரொம்ப சோகமாக இருந்தார். என்னன்னு கேட்டாக்கி ஒய்ஃப் சொன்னாங்க 1500. அவர் இங்கே கூட வந்துட்டார், 1500 ஃபைன் அப்படின்னாங்க. என்னுடைய தப்புக்கு அவர் என்ன பண்ணுவார், நாங்கள் இருக்கிறது 1500 ரூபாயும் பைசாவும் டிப்பும் 500 ரூபாயும் கொடுத்தா 1500 ரூபா கொடுத்தோம். இதுதான் இந்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.